ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிரிக்கெட்ல என்னதான் வந்து ஃபன், எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனேட்டான மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில டார்க்கான மூமெண்ட்ஸும் இருக்கு. அந்த டார்க்கான மூமெண்ட்ஸ்னால நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இதில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்டோட ரூல்ஸே வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு 6 கான்ட்ரவர்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் பேப்பர் கேட் பால் டேம்பரிங் இன்சிடென்ட் 2018ல ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் நடந்தது. அதுல கேப் டவுன்ல வந்து ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேமரன் பேங்க்ராஃப்ட் என்ற ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பாலை வந்து தேய்க்கிற மாதிரி வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க பிக் ஸ்கிரீன்ல. அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு பாலை வந்து ரஃப் ஆக்கி அதை வந்து இன்னும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ். இதனால வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சுன்னா. அண்ட் இந்த மாதிரி பாலை வந்து டேம்பர் பண்றது வந்து இல்லீகல் கிரிக்கெட்ல. அண்ட் பேங்க்ராஃப்ட் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அவரோட பேண்ட்டுக்குள்ள வந்து ஒளிச்சு வைக்கலான்னு கூட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் வந்து அது கேமரால மாட்டிக்கிச்சு எப்படியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கேமரன் பேங்க்ராஃப்டே வந்து இந்த தப்பை ஒத்துக்கிட்டாரு. இது வந்து சாண்ட் பேப்பர் தான், ஆமா நாங்க வந்து பாலை வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அப்போ இருந்த கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் வைஸ் கேப்டன் டேவிட் வார்னரும் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வந்து லேட்டரா வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. இதை வந்து நாங்க பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர் அண்ட் கேமரன் பேங்க்ராஃப்ட் 3 பேருக்குமே வந்து ஒரு பேனை வந்து இம்போஸ் பண்ணாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டேவிட் வார்னருக்கு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஃபுல்லா வந்து இன்டர்நேஷனலும் டொமஸ்டிக்கும் ஆட முடியாதுன்ற மாதிரி ஒரு பேனு. அண்ட் கேமரன் பேங்க்ராஃப்ட் பாத்தீங்கன்னா வந்து 9 மந்த்ஸுக்கு ஒரு பேன் கொடுத்தாங்க. செகண்ட் கான்ட்ரவர்சி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மங்கி கேட் இன்சிடென்ட். ஸோ 2007-8 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து நடந்தது. அதுல வந்து செகண்ட் டெஸ்ட், அதாவது சிட்னி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஹர்பஜன் சிங் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்த்து மங்கின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்த்து குரங்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்த்து குரங்குன்னு சொன்னதுனால வந்து ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரேஷியலி அபியூசிவ் லாங்குவேஜா இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹர்பஜன் சிங்க்கு வந்து ஒரு பேன் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து இது ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க. அதாவது ஹர்பஜன் சிங் வந்து இந்த மாதிரி பண்ணல அப்படின்ட்டு இந்தியா தரப்புல இருந்து சொன்னாங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸை வந்து ரீஎக்ஸாமின் பண்ணலன்னா நாங்க வந்து இந்த டூர்ல இருந்து வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்க திரும்பி கிளம்பி இந்தியாவுக்கே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஐசிசி வந்து திரும்பி ரீஎக்ஸாமின் பண்ணாங்க. ரீஎக்ஸாமின் பண்ணி கொஞ்சம் பேனை வந்து கொஞ்சம் குறைச்சாங்க ஹர்பஜன் சிங்க்கு. ஏன் வந்து பேனை குறைச்சாங்கன்னா வந்து அதுக்கான கிளியரான வந்து ஆடியோ டேப் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த மாதிரி வந்து ரேஷியலி அபியூசிவ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 1996 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ 1996 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் எங்க நடந்ததுன்னா வந்து ஈடன் கார்டன்ஸ் ஸ்டேடியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொல்கட்டாவில் இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியம். ஸோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வழக்கம் போல வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல வந்து டக்குன்னு விக்கெட்ஸ் போய்கிட்டே இருந்தது. ஸோ இதனால வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கோவம் ஆயிட்டாங்க. அண்ட் கோவத்துல என்ன பண்ணாங்கன்னா வந்து பாட்டர் தூக்கி போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எந்த அளவுக்கு அக்ரெசிவா போயிட்டாங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்டேடியமே வந்து கொளுத்துற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது ஸ்டேடியம்ல வந்து ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சிக்கிட்டு அது வந்து ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த எரியிற இடத்துல வந்து நிறைய பேர் போய் பாட்டிலையோ பேப்பரையோ தூக்கி போய் போட்டு இன்னும் வந்து அந்த நெருப்பை வந்து அதிகப்படுத்தி விட்டாங்க. ஸோ இதனால வந்து மேட்சை வந்து நிறுத்திட்டாங்க மேட்ச் ஆஃபீஷியல்ஸ். ஏன்னா வந்து பிளேயர்ஸோட சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆனதுனால கண்டிப்பா வந்து மேட்ச் நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மேட்சை நிறுத்திட்டாங்க. அண்ட் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவை வந்து வின்னரா வந்து அவார்ட் பண்ணிட்டாங்க. அவார்ட் பண்ணி அவங்க வந்து ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போய் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க அந்த வேர்ல்ட் கப்ல. அண்ட் இதை வந்து த மோஸ்ட் டார்க்கஸ்ட் டே இன் கிரிக்கெட் ஹிஸ்டரினே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஹான்சி குரோனியாவோட மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல். ஹான்சி குரோனியா பாத்தீங்கன்னா வந்து அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் 2000ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹான்சி குரோனியா வந்து காசு வாங்கி வந்து மேட்ச் ஃபிக்சிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வந்து அவர் மேல. அண்ட் அப்போ பாத்தீங்கன்னா 2000ல பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க ஹான்சி குரோனியா மேல. அண்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹான்சி குரோனியா வந்து நான் இதெல்லாம் பண்ணல, யாருக்கிட்டையும் நான் காசு வாங்கல,
எந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்தாரு எல்லாத்தையும். பட் லேட்டரா இன்வெஸ்டிகேஷன் போக போக வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, ஆமா இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அத்தாரிட்டிஸ் வந்து அவரை லைஃப் டைம் பேன் பண்ணிட்டாங்க கிரிக்கெட்ல இருந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. அதாவது இந்த மாதிரி வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்தா வந்து எப்படி வந்து கிரிக்கெட்டை வந்து நம்பி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்னா நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த மேட்ச் வந்து ரியல், எந்த மேட்ச் வந்து ஃபிக்ஸ்டுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஐசிசி வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க இந்த ஆன்டி கரப்ஷன் ரூல் எல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இந்த அண்டராம் போலிங் இன்சிடென்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து 1981ல. ஸோ 1981ல ஒரு ஓடிஐ சீரிஸ், ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ்ல வந்து ஒரு மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் பால்ல நியூசிலாந்துக்கு வந்து 6 ரன்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு டார்கெட் இருந்தது. அப்ப இருந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் கிரெக் சாப்பல் பாத்தீங்கன்னா வந்து அவரோட தம்பி ட்ரெவர் சாப்பல் அப்படின்ற ஒரு போலர் கிட்ட வந்து சொல்றாரு, அவர் தான் வந்து லாஸ்ட் ஓவர் போடுறாரு, ஸோ லாஸ்ட் பால் அவர் தான் போடுறாரு, அவர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அண்டராம்ல உருட்டி விடு, அண்டராம்ல உருட்டி விட்டா 6 அடிக்க முடியாது, லாஸ்ட் பால் 6 அடிக்கணும்ல, எப்படி 6 அடிக்க முடியும்? அண்ட் நீங்க கேட்கலாம் எப்படி வந்து உருட்டி விடலாம் பால அண்டராம்ல அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து அது லீகலா இருந்தது, அண்டராம் போலிங்ல உருட்டி விடுறது வந்து லீகலா இருந்தது. அண்ட் இந்த பால் போட போறாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ்ல வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ட்ரெவர் சாப்பலும் வந்து உருட்டி விட்டு பால 6 அடிக்க முடியல பேட்ஸ்மேனால. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிரௌடும் கமெண்டேட்டர்ஸும் வந்து பயங்கரமா வந்து இதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அண்ட் கமெண்டேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க இந்த இன்சிடென்ட். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் போச்சு ஆஸ்திரேலியன் டீம் மேல. இந்த மாதிரி எப்படி பண்ணலாம், இது வந்து அகேன்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் வந்து வந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரூலையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அண்டராம் ரூலையே. இந்த அண்டராம் ரூலை வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா. அண்ட் இப்போ நீங்க கேக்குறீங்களா அகேன்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ன்ற டேர்மே வந்து இந்த இன்சிடென்ட்லாம் தான் வந்து இன்னும் பாப்புலர் ஆச்சு பயங்கரமா. அண்ட் லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல். சோ கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து லார்ட்ஸ்ல நடந்தது. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் 241 ரன்ஸ் அடிச்சாங்க. நெக்ஸ்ட் சேசிங் வந்த இங்கிலாந்து வந்து அவங்களும் வந்து ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து கடைசியில வந்து ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து 15 ரன்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு இருந்தது. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து 9 ரன்ஸ் ஆஃப் 3 பால்ஸ் அப்படின்னு இருந்தது. அந்த ஓவர்ல தேர்ட் பால்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் நடந்தது. என்னன்னா வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து லெக் சைட்ல தட்டி விட்டு 2 ரன் ஓடலாம் அப்படின்னு பாத்திருக்காரு. அண்ட் மார்டன் கப்டில் வந்து பாலை பிடிச்சி த்ரோ பண்ணியிருக்காரு கீப்பர் சென்டுக்கு த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து டைவ் பண்ணியிருக்காரு கிரீஸ்க்கு போகணுன்றதுக்காக. டைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து பால் வந்து பேட்ல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி 4க்கு போயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்ஃபீல்ட் அம்பையரான குமார் தர்மசேனா வந்து அதுக்கு 6 ரன்ஸ் வந்து அவார்ட் பண்ணாரு. என்னன்னா வந்து ஓடினது 2 ரன்னு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோ வந்து 4 ரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிரிக்கெட் லா படி பாத்தீங்கன்னா வந்து 2 பேட்ஸ்மேன் வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த 2வது ரன்னை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேருமே வந்து கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்டன் கப்டில் வந்து த்ரோ பண்ணிட்டாரு பால. ஸோ த்ரோ பண்ணிட்டாருன்னா வந்து அந்த 1 ரன் தான் கவுண்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 ரன்ஸ் தான் கொடுக்கணும், ஆனா 6 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கேம் வந்து ஒரு சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவர் போய் சூப்பர் ஓவரும் வந்து டை ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸான வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து எங்கேயுமே நடக்கல. சூப்பர் ஓவர்லயும் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து 15 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான கோஇன்சிடென்ஸ்னே தெரியல. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து இங்கிலாந்துக்கு வந்து 15 ரன் தேவை, சூப்பர் ஓவர்லயும் அவங்க 15 ரன் அடிக்கிறாங்க, நியூசிலாண்டும் வந்து 15 ரன் அடிக்கிறாங்க சூப்பர் ஓவர்ல. அண்ட் அப்ப இருந்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து தான் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இங்கிலாந்து வந்து நிறைய பவுண்டரிஸ் அடிச்சிருக்காங்க மேட்ச்ல, அதனால வந்து அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டரி கவுண்ட் ரூல் வழியா வந்து இங்கிலாண்டை வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரூஷியலான மேட்ச். ஏன்னா வந்து இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் வந்து 2 பேருமே வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கும். அண்ட் அதனால வந்து ஒரு ரன்னும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, இது என்ன பவுண்டரி கவுண்ட் ரூலு, இது என்ன ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பவுண்டரி கவுண்ட் ரூலை வந்து ஐசிசி வந்து எடுத்துட்டாங்க. அதாவது இனிமே வந்து பவுண்டரி கவுண்ட்ல வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் டை ஆயிடுச்சுன்னா வந்து இன்னொரு சூப்பர் ஓவர் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க ரூல்ல. அண்ட் இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் கான்ட்ரவர்சியலா இருந்தது, ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நடந்தது இந்த சம்பவம். ஸோ இதுதான் கைஸ் டாப் 6 கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.